ஈரக்காரமான மக்கள் தங்கி தான் அந்த இடத்துல இருந்து இதுக்கு 2 கிலோமீட்டர் தான். ஆனால் நம்ம பஸ்ஸு வர்ற வழியில் ரோடு வழியே சுற்றி வந்தோம்னா கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் வரும், 10 கிலோமீட்டர் வரும். இதில் நேரம் உள்ளூருக்கு இறங்கி வந்துடலாம். காவேரி தண்ணி இல்லாத நேரத்தில் இந்த பக்கம் வரக்கூடியது காவேரி, இந்த பக்கம் வரக்கூடியது பாலாறு. இது மாதேஸ்வரம் மலைக்கு போகிறதுக்காக கூட்டு குடிநீர் திட்டத்தில் நம்ம அங்கே வரக்கூடிய யாத்திரிகர்களுக்காக அங்கே போதிய அளவுக்கு தண்ணி வசதி இல்லை. அதனால் இங்கேருந்து தினம் தண்ணி எடுத்து போகிற மாதிரி பிளான் போட்டு செய்திருக்காங்க. அது வனத்துறையினுடைய அனுமதியோட ஒரு சில இடங்களில் காட்டு விலங்குகளுக்கு தண்ணி கொடுக்குறான தண்ணி தொட்டி கட்டி வச்சுட்டு அந்த தண்ணி விட்டு அவங்க பாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இது வர்றதுக்கு முன்னே செங்கப்பாடி சேர்ந்த மக்கள் எல்லாருமே நேரம் இந்த இடத்துல கீழே இறங்கிடுவாங்க. இப்பெல்லாம் அதை தடுத்துட்டாங்க. இந்த பாதையோரத்தில் எப்படி கீழே இறங்கினா ஆற்றோரத்துலேயே மணல் பாங்கான இருக்கிற அந்த மேலே பாதையிலேயே தமிழ்நாட்டுக்குள்ள போயிடலாம். ரொம்ப எளிமையாக இருந்திருக்கு. இது வீரப்பனுடைய கடத்தல் தொழிலுக்கும் இந்த வழி பயன்பட்டு இருக்கு. சந்தனக்காட்டை மற்றபடி அந்த காலத்தில்